வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கு வர இருக்கக்கூடிய யூஜிடிஆர்பி மேக்ஸ்க்காக ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச், செப்பரேட் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங்கில் இருக்கக்கூடியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப் டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லீப் டெஸ்ட் பேட்ச் வந்து எதற்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 month டைம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 1 month நம்ம டார்கெட், இந்த 1 monthல நம்மளால எவ்வளோ சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியுது, கவர் பண்ண சிலபஸ் வந்து நம்மளால எவ்வளோ மார்க் எடுக்க முடியுது, நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக எவாலுவேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீப் டெஸ்ட் பேட்ச் ஆனது அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஷெடியூலு, அதுக்கான ஃபீஸு எப்படியெல்லாம் இருக்க போதும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீப் டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்து பைலிங்குவல். ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்ந்தாப்புல தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாமில் எப்படி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு அதுக்கும் கீழே சைடில் இருக்கும். ஓகேங்களா? தமிழில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின், கீழே வந்து தமிழ் மீடியம் கொஸ்டின், அதுவே நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஸோ டோட்டலாக ஒரு மந்த்துக்கு வந்து 4 டெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 4 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே என்னைக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டே தான். உங்களுக்கு சண்டே ஈவினிங் 6 மணிக்குள்ள உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஆப்பில் வியூ ஆகும். நீங்கள் கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கு வந்து ஆப்லேயே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் ஏ, பி, சி, டின்னு இருக்கும். கொஸ்டின் மேலே வியூவாகவும் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆன்சர் ரைட்டோ அதை டிக் பண்ணிட்டு நீங்கள் 100 கொஸ்டின் முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மார்க்கு, உங்கள் ரேங்கு, எந்த கொஸ்டின் தப்பு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பில் பார்த்துக்கலாம். தப்பான கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் நடக்கக்கூடிய டேட்டு என்ன கிழமைன்னு போட்டுட்டோம். அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன டாபிக் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த டாப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த டாபிக் படிச்சுட்டு ரெடி ஆகிக்காங்க. அந்த டாபிக் வந்து 100 கொஸ்டின்ஸ் கேட்போம். ஓகேங்களா? ஸோ எல்லா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இருக்கும். ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஜி, பிஜி. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து வரும். எல்லாமே ரொம்ப ஒர்த்தாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த கம்மியான ஃபீஸில் இந்த டெஸ்ட் பேஜ் போட்டோம் அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் வருமா, நம்ம படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி லேசி இருப்பீங்க. அவங்கள மோட்டிவ் பண்ணுற விதமாகவும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களை கம்பேர் பண்ணி மற்ற கூட கம்பேர் பண்ணி ஒரு நாள் செலவு பண்ணக்கூடிய காசு தானே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணி உங்களுடைய மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது டெஸ்ட் பேஜ் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் இருக்கும். அது வந்து வீக்கோட எண்டில் இருக்கும். ரேங்க் லிஸ்ட் ஆனது கண்டிப்பாக இருக்கும். ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேட் பண்ணிக்கலாம். வெறுமனே படிக்கிறத விட நீங்கள் படித்ததை டெஸ்ட் போட்டு மற்றவங்க கூட கம்பேர் மீன்ஸ் எது கம்பேர் பண்ணுறீங்க, நாம அவங்க எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ மார்க் வந்துச்சுன்னா ஓகே, மார்க் வரல அப்படின்னு வச்சுக்கோ, ஸோ நம்ம படிக்கல, நமக்கு முன்னாடி இவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம படிக்கிறது இன்னும் நிறைய அப்டேட் பண்ணணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் படிங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் மற்ற கூட கம்பேர் பண்ணி உங்களுடைய தகுதியை நீங்கள் குறைச்சிக்காதீங்க. அவங்க கூட கம்பேர் பண்ணி உங்கள் தகுதியை வளர்த்துக்காங்க, அதான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ மோட் ஆஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன். ஓகேங்களா? கொஸ்டின் வந்து பைலிங்குவல், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் பர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறப்ப நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4000 கொஸ்டின், 400 கொஸ்டின்ங்க. ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 400 கொஸ்டின். 4 டெஸ்ட் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 400 கொஸ்டின்ஸ் பக்கம் நீங்கள் டெஸ்ட் அதை பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட். ஓகேங்களா? சப்போஸ் சில மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 சண்டே வரும், அதுமாரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவை ஒரு 2 மந்த் இல்லை 3 மந்த் கழிச்சு நீங்கள் பார்க்குறீங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் டெஸ்ட் வேணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் டெஸ்ட் வேணும், ஜூன் மந்த் டெஸ்ட் வேணும் அப்படின்னா ஸோ அந்த டைம் என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸ் நீங்கள் கட்டி அந்த 3 மாதம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜாயின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. ஓகே, ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப் உங்களை ஆட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்லாம் அங்கே அப்டேட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 month. ஓகேங்களா? 1 monthக்கு அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் வந்து டீஆக்டிவ் பண்ண மாட்டோம், அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா திரும்ப அப்படியே ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். கொஸ்டின் டேக்கன் ஃப்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரெஸ்கிரிப்டிவ் புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸே வரும். எல்லா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபீஸ் எவ்வளோ சார் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 ரூபா பே பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்கோம்.
இந்த டேட் வரைக்கும் தான் அந்த ஆஃபர். இந்த டேட்டுக்கும் பின்னாடி ஆஃபர் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ அட்மிஷன் போகிற மாதிரி டேட்டுக்கு முன்னாடி அட்மிஷன் போட்டுக்காங்க. ஸோ ஆஃபர் போக ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 200 மட்டும்தான். சரிங்களா? ஸோ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 அந்த ரேஞ்சில் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9952563892 இந்த நம்பருக்கு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், யூஜிடிஆர்பி மேக்ஸ் உங்கள் மொபைல் நம்பர் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஆப்லேயும் நாங்கள் லாகின் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஆப்லேயும் லாகின் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே தெளிவாக சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். ஸோ சரி 200 ரூபா தான். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து எக்ஸாம் படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.